நீ யாரை பற்றி பேசுகிறன்னு எனக்கு புரியல. நீ யாரை பற்றி பேசுகிறன்னு எனக்கு புரியல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புரியலன்னு சொல்லிவிடுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்ல போகிறோன்னா, நீ யாரை பற்றி பேசுகிறன்னு. ஸோ யாரைன்றதுக்கு நமக்கு இங்கிலீஷில் வேர்டு தெரியும். ஹூம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பற்றின்ற போது அபவுட்டுன்னு வரணும். யாரை பற்றி பேசுகிறா, யூ ஆர் டாக்கிங். ஒருத்தர் பார்த்து எதற்கு நம்ம கொஷினாக கேட்குறோன்னா, ஹூம் ஆர் யூ டாக்கிங் அபவுட். ஹூம் ஆர் யூ டாக்கிங் அபவுட். நீ யாரை பற்றி பேசுகிற. ஹூம் ஆர் யூ டாக்கிங் அபவுட். ஹூம் ஆர் யூ டாக்கிங் அபவுட். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா, ஹூம் WH வேர்ட் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிலரி வேர்ப் வரணும். சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். அதே வந்து நம்ம நவுன் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நவுன் கிளாஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நவுன் கிளாஸ் வருது அப்படின்னா ஹூம் WH வேர்டு வந்துடணும். ஹூம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறமா வேர்ப் வரணும். ஆக்சிலரி வேர்பும் மெயின் வேர்பும் சேர்ந்து வரணும். ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யாரை பற்றின்றதுனால ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். அந்த அபவுட்ன்றதை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். நீ யாரை பற்றி பேசுகிறன்னு எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். நீ யாரை பற்றி பேசுகிறன்னு எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ திருப்பி சொல்ல முடியுமா, மீண்டும் சொல்ல முடியுமா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். முடியும். முடியுன்ற வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு. கேன். கேன். ஸோ என்னால் சொல்ல முடியும்னா ஐ கேன். உன்னால் சொல்ல முடியும்னா யூ கேன். அதே வந்து கொஷினாக கேட்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்துடணும், வேர்ப் வந்துடணும் இல்லையா. ஸோ ஐ கேன், யூ கேன். உன்னால் முடியுமான்னு கேட்டால் கேன் யூ. ஃபஸ்ட்டு வந்து வேர்ப் வந்துடணும். சரி, நீ மீண்டும் திருப்பி சொல்ல முடியுமான்னு கேட்குறோம். அப்போ எப்படி சொல்லனா, கேன் ஃபஸ்ட் வேர்ப் போட்டுறோமா. ஆக்சிலரி வேர்ப் இருந்தால் ஆக்சிலரி வேர்ப் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கேன். நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் கேன் யூ. சொல்கிறதுக்கு என்ன வேர்டு இங்கிலீஷில். டெல். கேன் யூ டெல். சொல்ல முடியுமா. சொல்ல முடியுமா. கேன் யூ டெல். சொல்ல முடியுமா. கேன் யூ டெல். யாருக்கு, எனக்கு. எப்போவுமே இந்த டெல் பக்கத்தில் நீங்கள் யார்கிட்ட சொல்லணுன்றதை அந்த வேர்ட் போட்டுக்குங்க. என்கிட்ட தானே. கேன் யூ டெல் மீ. கேன் யூ டெல் மீ அகெயின். மீண்டும். அகெயின். கேன் யூ டெல் மீ அகெயின். திருப்பி சொல்ல முடியுமா. கேன் யூ டெல் மீ அகெயின். கேன் யூ டெல் மீ அகெயின். கேன் யூ டெல் மீ அகெயின். மீண்டும் சொல்ல முடியுமா. கேன் யூ டெல் மீ அகெயின். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை, எனக்கு கேட்கலை, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கலை. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அதுக்கு எப்படி சொன்னீங்க, பேசுனது எனக்கு கேட்கலை. ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த சுச்சுவேஷனுக்கெலாம் நீங்கள் எப்படி சொல்லலான்னா, என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலான்னா, ஐ டிடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. ஐ டிடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல அப்படின்றதுக்கு ஐ டிடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. இதுவும் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களா, கேன் யூ டெல் மீ அகெயின். அதே மாதிரி நீங்கள் சொன்னது எனக்கு புரியல, கேட்கல அப்படின்னும் போது ஐ டிடன்ட் கெட் யூ. ஐ டிடன்ட் ஹியர் யூ. கேட்கல. ஐ டிடன்ட் ஹியர் யூ. சரியாக கேட்கல அப்படின்னும் போது ஐ டிடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. ஐ டிடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள். ஓகேவா. ஸோ நீ யாரை பற்றி பேசுகிறன்னு எனக்கு புரியலன்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஹூம் யூ ஆர் டாக்கிங் அபவுட். நெக்ஸ்ட்டு நீங்கள் திருப்பி சொல்ல முடியுமானா கேன் யூ டெல் மீ அகெயின். கேன் யூ டெல் மீ அகெயின். நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக கேட்கல. ஐ டிடன்ட் ஹியர் யூ. கேட்கல. பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டிடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. ஐ டிடன்ட் ஹியர் யூ கிளியர்லி. நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல நெகட்டிவ்ன்றதுனால ஐ டிடன்ட் ஹியர் யூ கிளியர்லி.